பத்திரமா பாத்துக்க சொல்லி ஹோம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்திருக்காரு. வரேன். எல்லாரையும் பிடிச்சு ஏத்துங்கயா. அந்த ரவுடிங் எல்லாம் சில மணி நேரத்திலேயே ஜாமீன்ல போயிட்டானுங்க. அவனுங்களுக்காக கியூலயே நிக்கிறானுங்க. இந்த ரவுடிங்களால ஊர்ல இருக்கிற ஏழைங்களை கஷ்டப்படுறாங்க சார். கடந்த ஒரு வருஷமா இங்க நடந்துகிட்டு இருக்க 90% கொலைகளுக்கும் கற்பழிப்புகளுக்கும் ரவுடிகளும் அவங்களுக்கு பின்பலமா இருக்க அரசியல்வாதிகளும் தான் சார். கடந்த 5 வருஷமா இங்க நடந்துகிட்டு இருக்கிற ரவுடிங்க செய்யற எல்லா அட்டோலியமும் அவங்க மேல இருக்க கேசஸ் ஹிஸ்டரியோட என்கிட்ட வந்து ஆகணும். அதுவும் உடனே வேணும். டூ இட் இமிடியட்லி சார். சார் ஒரு நிமிஷம் இந்த ஃபைல்ஸை பாருங்க. கடந்த 5 வருஷத்துக்குள்ள பார்த்த உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி ரவுடிங்களோட அட்டூழியங்கள் இருக்கலாம். 300 கிட்ட கொலைகள், 2000 கணக்குல தற்கொலைகள், 3000 கணக்குல தற்கொலை முயற்சி. இந்த அக்கிரமங்களை பண்ணது யாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதுல யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்கன்னா இதோ 12 பேர் தான். சரியான ஐ விட்னஸோ சாட்சியோ இல்லாம தப்பிச்சவங்க 650க்கும் மேல. இது வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியாத கேஸ் இதோ 100க்கும் மேல இருக்கு. இதெல்லாம் அந்த அவராச்சனும் அவனோட கட்சி ஆட்சியில இருந்தப்ப நடந்தது சார். மத்தவங்க மேல பழி சொல்லி இப்ப தந்திரமா தப்பிக்கிற நேரம் இது இல்ல. நான் இப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாம் விசாரிக்கிற பொறுப்பு போலீஸோடது. உனக்கு நேரம் இருந்தா நீ போலீஸ வச்சு விசாரி. தேங்க்யூ சார். இந்த பெர்மிஷன் மட்டும் போதும். நில்லு. நான் ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டேன். உன்னோட நோக்கம் என்ன சொல்லு. சார் நான் தான் சொன்னல, இந்த அக்கிரமத்துக்கு பின்னாடி முழுக்க ரவுடிங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப இந்த ரவுடிஸ் அரசியலை நிறுத்த வேண்டாமா சார்? இந்த ஊரு நல்லா இருக்கணும்னா, மக்கள் பயம் இல்லாம வாழணும்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா குண்டர் சட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும். குண்டர் சட்டமா? அதான் சார். அட கடவுளே. ஏன் நம்ம பக்கத்து ஸ்டேட்லயே இந்த மாதிரி ஒரு ஆக்ட கொண்டு வரலையா சார்? அவங்க லேடி, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்கள தொட்டா கேஸ் வரும். ஸ்திரீ கொடுமை. நான் போயிட்டேன்னா என் குடும்பம் என்ன ஆகுறது? ஐயோ சார், உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாது. கீரல் எப்படி விழும்? ஓட்ட தானே விழ போகுது. ஓட்ட. இந்த ரவுடிங்க கத்தியால குத்துனா வர்றதுல ஓட்ட. சார் நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு அனுபவம் இல்லாதனால நீ முட்டாள்தனமா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பேசாம ஒண்ணு பண்ணுங்க சார். அனுபவம் இருக்கவங்களை வச்சு ஆட்சி செய்யுங்க. நான் ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பேசாத. நீ ராஜினாமா பண்ணிட்டு போனா என் மந்திரி சபை கீழே விழுந்துரும். அப்ப வாங்க ஏன் வழிக்கு. நீ சொல்றதுல சில உண்மைகள் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இங்க இருக்கிற எல்லா கட்சிகளோட ரகசியமான ஒரு ஆயுதம் தான் இந்த ரவுடிகள். அதனால ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இதை ஒத்துக்க போறதே இல்ல. தெரியும் சார். முதல்ல மந்திரி சபையில பேசி அதை முடிவெடுக்கலாம். கவர்னர் கிட்ட பேசி ஸ்பெஷல் ஆர்டரை போட வச்சு இந்த குண்டர் ஆக்ட போட வைக்கணும் சார். சார் அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு சட்டசபையில அதை பாஸ் பண்ண வச்சா போதும். அந்த 6 மாசம் போதும் தமிழ்நாட்டுல நடக்கிற ரவுடி சத்தை தூக்கி அடிக்கிறதுக்கு. இல்ல இந்த ரவுடிங்க எனக்கு எப்பா பார்த்து ஏத்துங்க. அங்க கயிறை போட்டு இருக்கே கட்டு. இந்தாங்க சாவி. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. இந்த ஊருக்கு வரும்போது
மனசு முழுக்க சந்தோஷம்தான் இருந்தது. ஆனா இப்ப இங்கிருந்து போகும்போது என் மனசு வலிக்குது. என் பொண்ணுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை நானே இல்லாம அழிச்சிட்டேன்னு நினைக்கும் போது, இப்ப நீ மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ. ஆனா இப்போ எத்தனை முறை திட்டிருப்ப இந்த அம்மாவை. இல்லம்மா, கிடைக்காததுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து நீங்க தானே சொல்லி வளர்த்தீங்க. உள்ள ஏறுங்கம்மா. இருங்க இருங்க, வண்டி எடுக்காதீங்க. என்ன சொல்லாம இப்படி ஒரு முடிவு? ஸ்கூல்ல டெம்பரவரி போஸ்டிங் தானே, அது முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு நீங்க யாரு இருக்கா? நாங்க ஊருக்கே போறோம். நான் பழைய போஸ்ட்டை பெர்மனன்ட் ஆக்கி தந்தாலும் வேண்டாம், இங்க வாழ எனக்கு பயமா இருக்கு. அங்க போய் 10 பசங்களுக்கு டியூஷன் எடுத்தாவது நாங்க பொழைச்சுக்கிறோம். நான் சொல்ல வந்தது அது இல்லை அம்மா. அன்னைக்கு நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அன்னைக்கு என்னால பதில் சொல்ல முடியல. காரணம், எனக்கும் சொல்லிக்கிற மாதிரி வேலை எதுவும் இல்லைல்ல. ஆனா இப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கு. இங்க நான் ஹோம் மினிஸ்டரா இருக்கேன். பெர்மனன்ட் வேலையா இல்லைனாலும் ஒரு 2 வருஷம் இருந்தா கூட எம்எல்ஏ பென்ஷன் கிடைக்கும். அப்புறம் உனக்கும் வேற வேலை கிடைச்சிருச்சுன்னு வையேன், ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு அதுவே போதுமே. ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? மந்திரியா மாறிட்டேன் தான், ஆனா என் ஆசையும் விருப்பமும் மாறல. அம்மா, இன்னும் ஒரு முறை கேட்கிறேன், தயவு செஞ்சு அவளை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துருங்களேன். சாட்சி கையெழுத்து யாரு? சாட்சி இருக்கு, கொஞ்சம் வழி விடுங்க. ஜோசப் வர்கீஸ் ஆற்காட்டை சேர்ந்தவன். இந்த நல்ல கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இதோ இங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன். வருவாங்கயா வெளியில, கொஞ்சம் வெயிட் ஓகே. பண்ணுங்க. இந்தாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா வேலையும் நிறுத்திட்டு இனிமேலாவது நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். நல்லது. மந்திரிக்கு பிஏவா இல்லைன்னா என் வீட்டு நாய் கூட என்ன மதிக்க மாட்டேங்குதுய்யா. என்ன கைவிட்டுறாதீங்கய்யா. யோசிச்சு சொல்றேன். ஓகே, மீடியாவும் போலீஸும் எதையா பாத்துதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மந்திரி வெளியே வர வழி வேண்டாமா? குரங்கு கையில தள்ளுங்கப்பா. பூமாலை கிடைச்ச மாதிரி. வழி விடுங்க. இவங்கள அனுப்பதான் நாங்க அப்படி கேட்டுக்கிட்டு பேசிட்டு போங்க. சார். போங்க நீங்க போங்க, வழி விடுங்க. போங்கப்பா. தள்ளுங்க சார். போங்க போங்க. ஆ, சார், மினிஸ்டர் தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளுங்க, வழி வழி விடுங்க. விடுங்க. ஆ, இந்த ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணது உங்க அப்பாவோடைய பழைய ஃப்ரெண்டோடைய பொண்ணுங்கிற காரணத்தினாலயா? ஊருக்காரங்க எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு ரவுடியால கற்பழிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தது மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு தானே? யாரை பார்த்து என்ன பேசுற? ஆ? விடுங்க சார். ஏன் மீடியாவை இப்படியே ஹேண்டில் பண்றது? ஆ. அந்த கேள்விக்கான பதில நானே சொல்றேன். மேல வாங்க அனந்தகுமார். என்கிட்டயே விளையாடுறியா? சார், உங்களை மாதிரி மீடியா ஆளுங்க என்ன வேணா எழுதலாம். தான் கூட பிறந்தவங்க பெட்ரூம் வரைக்கும் போய் பார்க்க. இன்சல்ட் பண்றீங்களா? அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஜயன் சார் வெளியவே வச்சு உன் தவடாவை நவத்தி விட்டுருந்தாருன்னா நீங்க என்ன பேப்பர்ல எழுதுவீங்க? ஹோம் மினிஸ்டர் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாருன்னு. அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுல்ல. ஆனா அதே சமயத்துல தன்னோட பொண்டாட்டி அவமரியாதையை பேசும்போது புருஷன் ரியாக்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்லைல்ல. ஐயா, நீங்க எதையும் பார்க்கல. அனந்தகுமார் எதையும் வாங்கல. தாடி இருக்கிறதுனால வடு கவர் ஆயிடும்.